ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்கிற ப்ரைமரி டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களோட சோர்ஸஸ் ஆஃப் இன்கம். பொதுவாக ஒரு மிடில் கிளாஸ் ஆளுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இருக்கும். அதுவே ஒரு ரிச் ஆளுக்கு நிறைய வழியில் வருமானம் வரும். இன்றைக்கி நம்ம இந்த சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பணக்காரன் ஆகணுன்னா முதல்ல பணக்காரங்க எந்த சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்லேருந்து காசு ஏர்ன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ அண்ட் வெல்கம் டு தகவல் பேச்சு. நான் கௌதம். உங்களோட இன்கம் சோர்ஸஸோட வகைகளை பார்த்தீங்கன்னா பொதுவாக 7 வகைகள் இருக்குது. இதில் முதல் வகையான இன்கம் எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச இன்கம், அதாவது உங்களோட சேலரி. ஒரு மிடில் கிளாஸ் ஆளை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரே விதமான இன்கம் யூஸ்வலாக சேலரியாக தான் இருக்கும். ஒரு பணக்காரனை பார்த்தாலும் அவங்களுக்கும் இந்த சேலரியால் இன்கம் நிறையவே வரும். ஆனால் சேலரி இன்கமோட டிஸ்அட்வான்டேஜை பார்த்தீங்கன்னா அது உங்களோட டைம் மேலே டிபெண்ட்டாக இருக்குது. ஒரு நாளில் நீங்கள் 9 மணி நேரம் ஆஃபீஸில் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி தான் கிடைக்கும். அந்த டைமை பேஸ் பண்ணி உங்களுக்கு காசு வர்றதுனால அது ஒரு லிமிட்டுக்கு மேலே ஏறாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உங்களோட சேலரிட் இன்கம் தான் அதிகமாக டேக்ஸ் ஆகும். இந்த 2 ரீசன்னால் நீங்கள் சேலரிட் இன்கம்மை மட்டும் டிபெண்ட் பண்ணி பணக்காரன் ஆக முடியாது. அடுத்த டைப் ஆஃப் இன்கமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கான்செப்டை உங்ககிட்ட சொல்லிடுறேன். சேலரிட் இன்கம்ங்கிறது ஒரு ஆக்டிவ் இன்கமோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காசை சம்பாதிக்கிறீங்கன்னா அது ஒரு ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. பாசிவ் இன்கம்மை பற்றியும் இந்த வீடியோவிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இரண்டாவது விதமான இன்கம் லாபம் வர இன்கம், அதாவது ப்ராஃபிட் இன்கம். ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ நீங்கள் வந்த விலையை விட அதிகமாக விற்றீங்கன்னா அது லாபத்தால் வரும் இன்கம் ஒரு ப்ராஃபிட் இன்கம்னு சொல்லுவாங்க. இந்த லாபத்தால் வரும் இன்கம்மை நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று தனியால் வர இன்கம், இரண்டாவது பிஸ்னஸால் வர இன்கம். 2த்துக்கும் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு மேத்ஸ் நல்லா தெரிஞ்சு மேத்ஸ் டியூஷன் எடுத்திங்கன்னா அது தனியால் வரும் இன்கம். அதுவே நீங்கள் ஒரு காலேஜ் நடத்துனீங்கன்னா அது பிஸ்னஸால் வர இன்கம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் தனியால் இந்த பிஸ்னஸை நடத்துகிறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நாளில் 10 இல்லை 12 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கு எவ்வளோ காசு உங்களால் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோதான் சம்பாதிக்க முடியும். அதுவே நீங்கள் ஒரு காலேஜ் வச்சுருந்தீங்கன்னா பிரான்ச்சஸை திறந்து நீங்கள் இன்னும் லாபத்தை சம்பாதிக்கலாம். இந்த பிரான்ச்சஸை திறந்து நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கிறது தான் நம்ம ஸ்கேலிங்னு சொல்லுவோம். இந்த தனியால் இல்லை பிஸ்னஸ் இன்கம்னு சொல்கிறதையே நம்ம ஆக்டிவ் அண்ட் பாசிவாகவும் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் தனியாலாக பண்ணும்போது நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்து காசை சம்பாதிக்கிறீங்க, அது ஒரு ஆக்டிவ் இன்கம். அதுவே நீங்கள் பிஸ்னஸாக நடத்துகிறீங்கன்னா அந்த பிஸ்னஸை செட்டப் பண்ணி வச்சுட்டு சும்மா டைம் கிடைக்கும்போது மேனேஜ் பண்ணாலே உங்களுக்கு பாசிவாக அதுலேருந்து இன்கம் வரும். அதுதான் பாசிவ் இன்கம். 3வது இன்கம் டைப் வட்டியால் வரும் இன்கம். நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு ஒரு ரிக்கரிங் டெபாசிட்டோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டோ போடலாம், இல்லை ஒரு கம்பெனியிலேருந்து நீங்கள் பாண்டு வாங்கலாம், இல்லைனா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ட்ரெஷரி பில்ஸ் வாங்கலாம். இது 3மே ஒரு பாசிவ் இன்கம், வட்டியால் வரும் இன்கம். ஒரு தடவை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை பற்றி நீங்கள் மறந்துடலாம், அதுலேருந்து வர வேண்டிய காசு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து வர இன்கம் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு அமௌண்ட் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இல்லை வட்டியால் வரும் இன்கம்மை கன்சிடர் பண்ணலாம். 4வது டைப் ஆஃப் இன்கம் டிவிடெண்ட் இன்கம். ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்க வருஷத்துக்கு 1 முதல் 4 தடவை உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணுவாங்க. இந்த ப்ராஃபிட் ஷேரிங்கை தான் நம்ம டிவிடெண்ட்னு சொல்கிறோம். டிவிடெண்ட்ஸுங்கிறது ஒரு பாசிவ் டைப் ஆஃப் இன்கம். நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கி அதோட பார்ட் ஓனர் ஆகிருக்கீங்க, ஆனால் அந்த கம்பெனியில் நீங்கள் எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ணல. இதனால் அதோட பாசிவ் டைப் ஆஃப் இன்கம். 5வது விதமான இன்கம் வாடகையால் வரும் இன்கம், இல்லைனா ரெண்டல் இன்கம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்கமாக இருக்கும். நீங்கள் ஒரு வீடு, ஒரு குடவுன், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸு, இல்லை ஒரு காரை கூட நீங்கள் ரெண்ட்டுக்கு இல்லை வாடகைக்கு விடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அதை வாடகைக்கு விட்டு அதனால் வரும் இன்கம் தான் ரெண்டல் இல்லை வாடகையால் வரும் இன்கம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்னு தவிர அவ்வளோவா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அதனால் இதுவும் ஒரு பாசிவ் டைப் ஆஃப் இன்கம். 6வது விதமான இன்கம்மை பார்த்தீங்கன்னா
ரெசிடியூவல் இல்லை ராயல்ட்டி இன்கம்னு சொல்லுவாங்க. ஒரே தடவை ஒரு வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையாலே உங்களுக்கு கண்டினியூஸாக இன்கம் வந்துச்சுன்னா அதை ரெசிடியூவல் இல்லை ராயல்ட்டி இன்கம்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பேருக்கு எப்படி இந்த மாதிரி இன்கம்மை வாங்கலாம்னு நீங்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும். அதுவே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு படத்தை எடுத்துட்டீங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ விஜய் டிவி அதை ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவை போடும்போதும் உங்களுக்கு ஒரு ராயல்ட்டி அமௌண்ட் கொடுப்பாங்க. அதான் ராயல்ட்டி இல்லைனா ரெசிடியூவல் இன்கம். இதுவே நீங்கள் ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டு ரிலீஸ் பண்ணக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் யாராச்சும் உங்களோட புக்கை வாங்கும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். இந்த மாதிரி இன்கம்ஸ் தான் ரெசிடியூவல் இல்லை ராயல்ட்டி இன்கம்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக பாகுபலி எடுத்துக்கோங்க. பாகுபலியை 2 படமாக ரிலீஸ் பண்ணாங்க. இப்போது அவங்க பாகுபலிக்கு ஒரு கார்ட்டூன் சீரீஸும் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்ததாக அவங்க பாகுபலிக்கு ஒரு கேம் மற்றும் புஸ்தகமும் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் பாகுபலியை ஒவ்வொரு தடவையும் ஹாட்ஸ்டாரில் பார்க்கும்போது, அந்த பாகுபலி கேமை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடும்போது, இல்லை அந்த பாகுபலி புஸ்தகத்தை வாங்கும்போது பாகுபலியோட கிரியேட்டர்ஸுக்கு காசு போகும். ஒரே சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியால் அவங்களுக்கு நிறைய இடத்துலேருந்து காசு சம்பாதிக்கிறாங்க. இனி 10-20 வருஷம் ஆனாலும் பாகுபலியோட கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பாகுபலி பார்க்கும்போது காசு போய் சேரும். கடைசி விதமான இன்கம் கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம். ஒரு வீட்லேயோ இடத்துலையோ ஸ்டாக்லேயோ நீங்கள் காசை போட்டுட்டு பல வருடங்களுக்கு பிறகு நீங்கள் அதிலேருந்து காசை ப்ராஃபிட்டபிளாக எடுத்தீங்கன்னா அது கேபிட்டல் கெயின்ஸ். இங்கே உங்களுக்கு 2 விஷயம் நான் சொல்லணும். முதல்ல கேபிட்டல் கெயின்ஸுக்கும் ப்ராஃபிட் இன்கமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதோட விலையை இன்க்ரீஸ் ஆன உடனே நீங்கள் விற்றீங்கன்னா அது கேபிட்டல் கெயின்ஸ். அதுவே நீங்கள் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சுட்டு அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அது ப்ராஃபிட் இன்கம். கேபிட்டல் கெயின்ஸ் இன்கமில் அந்த கேபிட்டல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. வெறும் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. அதனால தான் அது ஒரு கேபிட்டல் கெயின்ஸ்னு கன்சிடர் பண்ணுறோம். 2வது விஷயம் என்ன பார்க்கணுன்னா, ஒரு ஷேரை எடுத்துகிட்டு நீங்கள் அதோட வேல்யூவை பார்க்குறீங்கன்னா வெறும் அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்க்கக்கூடாது, அது எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்கணும் பார்க்கணும். அதோட டிவிடெண்ட் இன்கம் ப்ளஸ் அதோட கேபிட்டல் கெயின் இன்கம் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்கம், அந்த ஷேரோட கம்ப்ளீட் வேல்யூவை சொல்லணும். கடைசியாக என்ன சொல்லணுன்னா, கேபிட்டல் கெயின்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸுக்கு அவ்வளோவா டேக்ஸே கட்ட தேவையில்லை. அதுவும் ஒரு வேல்யூ உங்கள் கேபிட்டல் கெயின்ஸாக வந்துச்சுன்னா அதை திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டேக்ஸே பே பண்ண தேவையில்லை. இதனாலேயே கேபிட்டல் கெயின்ஸை வச்சு மட்டுமே உங்களோட நெட்வொர்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் ஏன் இந்த 7 டைப்ஸ் ஆஃப் இன்கம்மை பற்றி சொன்னேன்னா, நிறைய பேர் ஒரே டைப் ஆஃப் இன்கம்மை நம்பி இருக்காங்க. ஒரே வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணாமல் உங்களோட இன்கம் சோர்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே பணம் சம்பாதிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் நோட்டிஃபிகேஷனையும் லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.